அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. ஆட்சியும் மாறிடுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் அப்படி ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு மூட்ல இருந்தாங்க. பெரிய அளவுல பொது வழியில அரசியல் பேசல. ஆளும் தரப்புக்கு எதிராக பெரிய அளவுல விமர்சனங்கள் முன்வைக்கல. ரொம்ப அமைதியா இருந்தாங்க. சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பையே முழுவதுமா புறக்கணிச்சிட்டாரு. தேவை வரும்போது நானே சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாரு. கிட்டத்தட்ட மைக்க நீட்டி கேள்வி கேட்டப்போ கூட தவிர்த்துட்டு தான் போனாரு. இப்ப சில காலங்களா இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கு. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த கட்சியினர் எடுத்து பரப்புறது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. ஆனா திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஆளும் தரப்பிற்கு எதிராக உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் சீமான் அவருடைய பேச்சை நேற்று தினம் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த ஒரு மாத காலம் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான மனநிலை இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட சீமான் அவர்களை சந்திச்சு எங்களால பேசவே முடியல, நாங்க அவ்வளவு தூரம் வருத்தமா இருந்தோம்னு சொல்லி நேரடியா நம்ம பேட்டி எடுத்த சில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே பதிவு பண்ணாங்க. இன்னும் பல பேர் பேட்டியே கொடுக்கல. நீங்க இது கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தும் தேர்தல் முடிவுகள் குறித்தும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது, இல்ல எங்களுக்கு இப்ப வேண்டாம், ஒரு மாசம் நீங்க கேப் விட்டுருங்க, பின்னாடி பேட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலருமே பேட்டியை தவிர்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு மாத காலமா இருந்தாங்க. ஸோ நேற்றைய தினம் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டதற்கு பின்னாடி ஒரு புத்துணர்ச்சியோட செயல்படுவாங்க, அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, ஆளும் தரப்பிற்கும் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. ஸோ சீமான் அவர்களுக்கான ஒரு சின்ன கேப்புக்கு பின்னாடி ஒரு கம்பேக் தான் நம்ம இதை சொல்லணும். முதல்ல சீமான் அவர்கள் பேசினதே ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஊடகங்கள் பத்தி சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருப்பார். அதாவது தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு எந்திரிச்சாருன்னா, வெளியே வந்தாருன்னா செய்தியா மாத்துறீங்க. நான் படம் போட்டு காட்டினேன், நான் என்னென்ன திட்டங்கள்லாம் முன் வச்சிருக்கிறேன், எப்படிலாம் தமிழ்நாட்டை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி படம் போட்டு காட்டினேன். ஆனா என்ன நீங்க யாருமே நீங்க காட்டவே இல்லை. இன்னைக்கு என்கிட்ட நீங்க பேட்டி கேட்குறீங்க, உங்களுடைய அந்த ஒரு தேவைக்காக என்ன நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊடகங்களுக்கு தான் முதல்ல பதிலடி கொடுத்தாரு. படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தம் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான். போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல, போட்டா போடு போல. இந்த இடத்துல ஒரு பயன்படுத்தின வார்த்தை தவிர்த்திருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்க வேணாம்னு இருந்தாலும் கருத்து ரொம்ப சரியானது. அதாவது ஊடகங்கள் உண்மையாவே நாம் தமிழர் கட்சி சார்பாக யாராவது பேட்டி கொடுத்தாலோ, சீமான் அவர்களே பேசினாங்களோ, குறிப்பா எது கான்ட்ரவர்சியான விஷயமா இருக்குமோ அதை மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுவே நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் காலகட்டத்தில் பெரிய அளவில் ஒரு பேக் ஃபயரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் மேடை போட்டாலே விஜய்க்கு எதிராக தான் பேசுறாரு, எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் தாவேகாவுக்கு எதிராக தான் அவங்க எல்லாருமே பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா நிறைய பேரை நம்ப வச்சதுல ஊடகங்களினுடைய பங்கும் அபரிவிதமானது. அடுத்ததா தாவேகா அரசு பொறுப்பேற்று இத்தனை நாட்களாக சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தாவேகா அமைச்சர் சில தவறுகள் அப்படிங்கிறத சுட்டி காட்டி அவர் பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க இல்லையா, அதுல குளறுபடி. முதல்ல அனைவருக்கும்னு சொல்லி தான் நீங்க மேடைகளில் பேசுனீங்க. ஆனா அதுக்கப்புறம் 500 யூனிட்டுகளுக்கு குறைவா பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும் சொன்னீங்க. அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா மின்சாரத்துறைக்கு இவ்வளவு தூரம் கடன் இருக்கு அப்படின்றத இன்றைக்கு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. இது ஏன் உங்களுக்கு அன்றைக்கே தெரியாதா அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு தாவேகாவினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் எங்களுக்கு எதிர்கட்சியே இல்லாம நாங்க அடுத்த முறை தாவேகா வெல்ல வைப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அது வரைக்கும் ஒரு இடத்துலயும் தாவேகாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கு. முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கிறார், எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இதுல. நம்மால இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே அடுத்ததா பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற பஞ்சாயத்து. இதுதான் விஜய் அவர்கள் பெரிய அளவுல அந்த கரூர் சம்பவத்தின் போதே பேசின ஒரு விஷயம். அந்த கரூர்ல போய் இதை பிரச்சாரம் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கே போனாரு. அந்த பாட்டெல்லாம் இன்றளவும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறமா ஏன் இன்ன வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்னு கேட்டோம்னா, சினிமா பாணியில ஒரே நாள்ல டக்குன்னு எல்லாத்தையும் மாத்திர முடியாது, எல்லாத்தையும் நிதானமா தான் மாற்ற முடியும்னு சொல்லி
தாவேகாவினுடைய அந்த டாஸ்மாக் துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றத குறிப்பிட்டு அவருக்கு எதிராக சில கேள்விகளை கேட்டார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்ட்டு அதிகாரத்துக்கு வந்தானே பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிலாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு இவ்வளவு தர்மனியாயே உங்காலும் சொல்லல. இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் தாவேகா தரப்புல இருந்து பதில் கொடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே மக்களினுடைய கேள்விதான். இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் இங்க வந்து ஒரு கட்சி எதிர்த்தரப்புல இருந்து வேணும். இதை வந்து எடுத்த உடனே வந்து அவர் வந்து பேசல, அடிக்கடி தொடர்ச்சியா வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சு இதை வந்து கேள்வியாவே கேட்டுட்டு இல்லை. ரொம்ப ஒரு மாசம் கழிச்சு ஒரு கூட்டம், அதுலதான் வந்து இதெல்லாமே வந்து அவர் பேசுறாரு. மே 18ஆம் தேதி இன எழுச்சி கூட்டத்துல கூட அவர் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப தாவேகாவுக்கு எதிராக பல கருத்துக்களை வந்து முன்வைக்கல. அங்கேயுமே ரொம்ப ஒரு குறைவான நேரம், மொத்தமே ஒரு 4 நிமிடங்கள் தான் தாவேகா அரசுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை முன்னிச்சிருந்தாரு, குறிப்பா தேர்தல் முடிவுகளுக்கு எதிராகும். அப்போ இந்த கூட்டத்திற்கு பின்னாடி, இப்ப நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திற்கு பின்னாடி இனிமே அதிகப்படியான விமர்சனங்கள் தாவேகா மீது முன்வைக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. அதை வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு டிவிக்கு தான் ஆளும் கட்சி. ஆனாலும் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உடனடியா எதையுமே பண்ண மாட்டேன், நான் வந்து இப்ப எடுத்த உடனே நான் வந்து தாவேகா விமர்சனங்களை முன்வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாத காலம் டைம் நம்ம வந்து இருக்கு, 6 மாத காலம் நான் வந்து விட்டுருவேன் அப்படிங்கிற சூசகமா வந்து சொல்றாரு. 6 மாசத்துக்கு அப்புறமா தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் களத்துல இறங்கி டிவிக்கு அடிப்போம் அப்படிங்கிறதையும் இப்பவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அண்ணன்ட்ட சொல்லுங்க, இருடா ஒரு 6 மாசம் நானே நான் வந்து மௌன விரதம்டான் இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்க வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. கடைசியில விஜய் அவர்கள் கேட்ட அந்த 6 மாச கால டைம் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு. 6 மாச காலம் பெரிய அளவுல விமர்சனங்கள்லாம் எங்க தரப்புல இருந்து வராது, அதற்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா செயலாற்றுவோம் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பகிரங்கமாவே பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்ததா ஒரு கட்சியினரும் வந்து சீமானோட பேச்சை வந்து பரப்புறதுக்கு காரணமா அமைஞ்ச சில உரைகள், குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து எம்பி சீட்டுகள்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிறத பகிரங்கமா சீமான் அவர்கள் பதிவு பண்றாரு. திமுக காரங்கெல்லாம் சீமான் அவர்களோட வீடியோ எடுத்து காங்கிரஸ்க்கு எதிராக பரப்புவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சியை சீமான் அவர்கள் அடிக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு தரப்புல பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. இப்ப உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் இட், விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போய் நின்று வாடா. அடுத்து அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே தாவேக்காக்கு தாவுனாங்க இல்லையா, அதை விமர்சிச்சு அவர் பேசின வீடியோவை அப்படியே அதிமுகவினர்லாம் அப்படியே புல்லரிக்க சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா? இவன்லாம் ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? அதுல ஒருத்தர் சொராப்ல, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு. பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? சோ இப்படியாக எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி அப்படியே உருவெடுத்துட்டு வருது. இது ஒரு சரியான ஒரு பாதை. ஏன்னா இப்ப டிவிக்கே வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவர்களை யாரை டேக்கிள் பண்றது, அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியலை வந்து வலுவான முறையில பண்றதுக்கான ஒரு அரசியல் கட்சி எது அப்படிங்கிற இடத்துல தாவேகா வந்து திமுகவை அந்த இடத்துல வைக்க முயற்சி பண்றாங்க. அதுதான் வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் பேசும்போது இங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ண வைக்கிறது காரணமாவே டிஎம்கே வந்து நம்ம ஒரு எதிரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை வந்து பண்ண விடக்கூடாது. ஸோ நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் திமுக எல்லாம் உங்க எதிரி கிடையாது, நாங்க தான் உங்க எதிரி அப்படிங்கிறத களத்துல வந்து பதிவு பண்ண வைக்கணும். இன்னொன்று, இந்த கட்டமைப்பு இல்ல, நாம் தமிழர் கட்சியிட்ட வந்து பெரிய அளவுல வாக்கு வங்கி இல்ல, அவர்கள் எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையுமே தாவேக்காவை வந்து உடைச்சிட்டாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு முதல் முறை போட்டியிடும் போது இது எதுவுமே இல்லாம தான் அவர்கள் வந்து உள்ள போனாங்க. கட்டமைப்பு இல்ல, இதுக்கு முன்னாடி தேர்தலில் வாங்கிய வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு பேக்கப் வந்து ஓட் பேங்க் இல்ல, வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க தான் தாவேக்காவுக்கு மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நிச்சயமா அந்த மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியம்ங்கிறத நிகழ்த்தி காட்டியது ஒரு வகையில் வந்து தாவேக்கா தான். அப்போ அதே மாற்றம் நாளைக்கு எந்த கட்சிக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே என்ன பண்றாங்க, அந்த பேட்டர்ன் வந்து மாத்துறாங்க. இந்த கட்டமைப்பு ஒரு சிஸ்டம்குள்ள போனாதான் நம்மளால வந்து வெற்றி பெறவே முடியும், இது மாதிரிலாம் பண்ணாதான் வெற்றி பெற முடியும், இவ்வளவு ரூபா செலவு பண்ணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சாதகமான ஒன்று. காரணம் என்னன்னா, இதுக்கு முந்தைய தேர்தல்களில் எதுலையுமே நாம் தமிழர் கட்சி கிட்ட இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பேக்கப்போ இல்ல ஒரு அதிகப்படியான ஒரு பணமோ இல்ல இந்த கட்டமைப்போ எதுவுமே பெரிய அளவுல இருந்தது கிடையாது. அப்போ தாவேக்காவினுடைய வெற்றி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பாதையும் ஏற்படுத்தியிருக்கு,
ஒரு ஸ்பேஸையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்தது அரசியல் களத்துல பெரிய அளவில் பேசு பொருளா இருக்க போறது அப்படிங்கிறது 5 தொகுதி இடைத்தேர்தல். ஸோ இந்த இடைத்தேர்தலில் தான் வந்து ஒரு கட்சியுமே தங்களை பொசிஷன் பண்ணிக்க போறாங்க. எப்படி வந்து அவர்களுடைய இருப்பு இருக்க போது, தமிழ்நாட்டில் இப்போ தாவேக்கு ஆளும் தரப்பா இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு யார் வந்து உறுதியா நிற்பாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போறது இந்த இடைத்தேர்தல் தான். இது வந்து ஆளும் தரப்பு தான் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க, இது வந்து ஆளும் தரப்பு பணம் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க, ஜனநாயகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயந்து ஒதுங்கக்கூடிய கட்சிகளை மக்களே வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கடந்த முறை அதிமுக வந்து போட்டியிடாமல் தவிர்த்தது அப்படிங்கிறதும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் கொடுத்துச்சு. இதுல நாம் தமிழர் கட்சி அந்த தவறை எப்பவுமே பண்ணதே கிடையாது. தொடர்ச்சியா வெற்றியோ தோல்வியோ எல்லா தேர்தல்களையுமே வந்து போட்டியிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்பவே அவர்கள் வந்து அபிஷியலாவே சொல்லிட்டாங்க 5 இடைத்தேர்தலையும் அவர்கள் வந்து போட்டியிடுவாங்க அப்படிங்கிறத. அதுல சீமான் அவர் களமிறங்குவாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்து வரல. ஆனால் ஒரு டாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. அப்படியான ஒரு பேச்சு வந்து இப்போ பேசப்பட்டு வருது. அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்களே இது குறித்து பேசின ஆடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ பரவிட்டு இருக்கு. நடைபெற இருக்கக்கூடிய 2026 இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் அங்க போட்டியிட போறதா இப்போதைய செய்தி எல்லாம் வெளியாகிருக்கு. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா அங்க நீங்க வேட்பாளர் இருந்ததுனால? ஒருவேளை அண்ணன் போட்டியிட்டாக்க அந்த தொகுதியில கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எப்பவும் போல களப்பணிகளை செய்யறதா, இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களே வந்து இடைத்தேர்தலை போட்டியிடுறது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கவனத்தை வந்து பெறும். ஆனால் ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆளும் தரப்புக்கு சாதகமா இருக்கக்கூடிய தீர்ப்பு தான் வந்து நார்மலாவே வந்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இந்த ரிஸ்கை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி இல்லைனாலுமே அம்பாசமுத்திரம் தொகுதியில ஏற்கனவே அதிகப்படியான வாக்குகளை வாங்கிய சிவசங்கரன் அவர்கள் வந்து மறுபடியும் போட்டிட்டாருன்னா இன்னுமே அவருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, பெரும்பாலான தொகுதிகளில் 2021 தேர்தலையும் இப்ப 2026 தேர்தல் முடிவுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது வாக்குகள் பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. 2021 7 விழுக்காடு வாக்கு, 2026 4 விழுக்காடு வாக்கு அப்படிங்கும் போது சராசரியாகவும் குறைஞ்சிருக்கு. பல தொகுதிகளிலுமே வந்து கணிசமா வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில ஏற்கனவே இருந்த வாக்குகளை தக்க வச்சதோட சேர்த்து அதிகப்படியான வாக்குகளையும் வாங்கி காட்டிய ஒரு தொகுதி அம்பாசமுத்திரம். அதுல வந்து வேட்பாளராக களமிறங்கினது நத்தம் தொகுதியிலிருந்து இங்க வந்து போட்டியிட்ட சிவசங்கரன் அவர்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இந்த களத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான தொகுதியா மாத்தி வச்சிருக்காரு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க டிவிக்கு இருந்தாங்க, அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் இருந்த போதும் வலுவா வந்து அங்க ஒரு போட்டி இருந்த போதுமே இந்த வாக்குகளை வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. அப்ப என்டிகேவனுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல அபோ ஆவரேஜ்ல இந்த தொகுதி இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ அதனால இவரே போட்டிட்டாலுமே நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒருவேளை அங்க சீமான் அவர்களே வந்து போட்டியிட்டாலும் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. தேர்தல் முடிவுகளை நம்ம முன்னாடி மாதிரி எப்பவுமே வந்து கணிச்சு சொல்ல முடியாது. அது மக்களுடைய தீர்ப்பு தான், எப்படி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.